மாண்புமிகு அண்ணன் தமிழக விவசாயிகளை பாதுகாக்கும் வருங்கால முதல்வர் அவர்களுக்கு எங்கள் பாரம்பரிய விவசாய சங்கம் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தங்களது ஆட்சி எங்களுக்கு பொற்கால ஆட்சி. ஏன்னா ஒரு நிறைவாக இருக்கும்போது ஒரு கஷ்டத்தைப்படும் போது தான் முன்னாடி நிறைவாக இருந்தது ஞாபகத்துக்கு வரும். அதே மாதிரி இப்போ எவ்வளோ கஷ்டம் விவசாயிகள் படுற துன்பங்கள் அளவுக்கு அதிகமாக, அதுவும் இந்த மாவட்டத்தில் கடலூர் மாவட்டத்தில் வேளாண்துறை அமைச்சிருக்கக்கூடிய மாவட்டத்தில் அளவுக்கு அதிகமான இன்னல்கள் விவசாயிகள் படுறாங்க. தங்கள் ஆட்சியில் தான் 2021 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்க கடன்கள் 16,43,000 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட 12,110 கோடி ரூபா கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் இவங்க நகை கடன் தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு 57 விதமான விதிகளை போட்டு விவசாயிகளே அந்த கடன் தள்ளுபடியில் வராத அளவுக்கு ஃபில்டர் பண்ணி அவங்களுடைய கட்சிக்காரர்கள் மட்டும் அதில் கடன் தள்ளுபடி பண்ணுற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி அந்த மாதிரியான துரோகம் இந்த திமுக ஆட்சி செய்ததை நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம். அடுத்தபடியாக தங்களது ஆட்சி காலத்தில் நீர் மேலாண்மை சிறப்பாக இருந்ததுங்க. நாங்கள் அதான் சொல்லக்கூடாது, முகசுதிக்காக சொல்லக்கூடாது. நீரின் மேலாண்மை பொதுப்பணித்துறை ஏரிகளும் சரி, குளங்கள், ஊராட்சி குளங்களும் சரி, கரைகளை பலப்படுத்தி நீரை சேமிக்கக்கூடிய தன்மையை நீங்கள் செஞ்சீங்க. ஆனால் அந்த தண்ணியை பயன்படுத்துறதுக்கு இந்த திமுக ஆட்சியில் எந்தவித பயன்படும் செய்யவில்லை. இப்போ குளத்தில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, கிராமத்துடைய சாக்கடை கழிவு இருக்கு இல்லைங்களா, அதை கொண்டு போய் அதை விடுறதுக்கான முயற்சிகளை செஞ்சிட்ருக்காங்க. நீர் மேலாண்மை அவங்க தோற்கடிச்சிட்டு இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப மனக்கவலையாக இருக்குது. அதனால் தாங்கள் இந்த 2026 முதல்வராக வந்த உடனே நீர் மேலாண்மை தொடர்ந்து அதை பெருசுபடுத்தி எங்களுக்கு பாசனத்தை செய்து தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக நேரடி நெல் கொள்முதல் நிலையம். நேரடி நெல் கொள்முதல் நிலையம் தங்களது ஆட்சி காலத்திலும் சரி, அதுக்கு முந்தைய அம்மாவுடைய ஆட்சி காலத்திலும் சரி, கட்சிக்காரர்கள் குறுக்கீடு தலையீடு இருக்காது. நேரடி நெல் கொள்முதல் அவங்களுக்கு தலையீடே இருக்காது. ஆனால் 4.5 ஆண்டு காலத்தில் ஒரு கிராமத்தில் நேரடி நெல் கொள்முதல் கிட்டத்தட்ட கடலூர் மாவட்டத்தில் டெல்டாவில் தான் நேரடி கொள்முதல் இருந்தது. அப்புறம் அதுக்கு அடுத்து நம்ம ஆட்சியில் தான் நான் டெல்டாவுக்கும் நேரடி நெல் கொள்முதலை கொண்டு வந்தீங்க. அந்த நேரடி நெல் கொள்முதலையும் இன்னைக்கு கடலூர் மாவட்டத்தில் 240 செயல்படுது. அந்த 240 விவசாயிகள் கேட்டு வர்றது கிடையாது. கட்சிக்காரர்கள் அந்தந்த கிராமத்துக்கும் திமுக காரங்க கூப்பிட்டு எங்கள் ஊருக்கு வேணும், எங்கள் ஊருக்கு வேணும் வாங்கிட்டு போயிட்டு சிப்பத்துக்கு 60 ரூபாய் வாங்குறாங்க. எங்களுக்கு 1 கிலோ உற்பத்தி செய்வதற்கு கிட்டத்தட்ட 20 ரூபா செலவாகுது. அரசாங்கம் அறிவிச்சிருக்குது 24 ரூபா 50 காசு போல் அறிவிச்சிருக்கிறாங்க. 4 ரூபா ஒரு கிலோவுக்கு 4 ரூபான்னா எங்களுக்கு ஒரு 2000 3000 தான் சொற்ப லாபம். அந்த சொற்ப லாபத்தை கூட கீழ்மட்ட திமுக கட்சி தொண்டர்கள் கொள்ளையடிப்பது எங்களுக்கு ரொம்பவும் வருத்தத்தை அளிக்கிறது. நான் சபையில் சொல்கிறதுக்கு நான் வெட்கப்படலை. நான் 20 ஏக்கர் விவசாயம் பண்ணுறேன், அறுவடை மிஷின் வச்சுருக்கேன், நடவு மிஷின் வச்சுருக்கேன், சாப்பாட்டு கஷ்டப்படுறேன். என்னுடைய பொருளாதாரம் எல்லாம் சுரண்டி விட்டாங்க. இந்த திமுக 4.5 ஆண்டு காலத்தில் சுரண்டி விட்டது கடும் வேதனையாக இருக்கிறது. நீங்கள் எப்போ ஆட்சிக்கு வருவீங்க, எங்களுக்கு எப்போ விடிவு காலம் பிறக்குங்கிறத தான் நாங்கள் உணர்வுபூர்வமாக நாங்கள் எதிர்பார்க்குறோங்கிறத கோரிக்கையாக வைக்கிறோம். அதுக்கு அடுத்தது மாவட்டத்தில் 2 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. மத்திய அரசு வழங்கக்கூடிய வேளாண் பொறியியல் துறை மூலமாக இயந்திரமயமாக்கப்படுதல் டிராக்டர் கொடுக்குறாங்க. அந்த டிராக்டர் டிபிடி ஆப்பில் மத்திய அரசு ஆன்லைனில் பதிவு பண்ணணும். தங்கள் ஆட்சியில் அது சரியாக செயல்படணும். உழவன் செயலி செயல்பட்டு அதில் பதிவு பண்ணோம். உண்மையை சொல்கிறேங்க, உழவன் செயலி சிறப்பாக இருந்தது. அதில் பதிவு பண்ண அத்தனை விவசாயிகளுக்கும் நேரடியாக இயந்திரங்கள் வந்து கொண்டு இருந்தது. ஆனால் தற்போது 4.5 ஆண்டு காலத்தில் கொடுமையிலும் கொடுமை, அதை சொல்கிறதுக்கு கூட எனக்கு கஷ்டமாக இருக்குது. மந்திரி பட்டியல் கொடுக்கக்கூடிய பட்டியல்தாரர்களுக்கு மட்டும்தான் இயந்திரம். ஆன்லைன் பதிவுலாம் இல்லை. ஆனால் இந்தியாவில் எல்லாமே ஆன்லைன் தான். ஆனால் அந்த ஒரு திட்டத்துக்கு ஆன்லைன் கிடையாது. அந்த மந்திரி பட்டியலில் என் பேர் இருக்குன்னு வச்சிங்களேன், எங்கள் ஊர் கட்சிக்காரர் வருவார், 3 லட்சம் கொடுத்தா தான் உனக்கு வண்டி, இல்லைன்னா வேற பேர் மாற்றிடுவோம் அப்படின்றார். இந்த மாதிரியான அயோக்கியத்தனமான இந்த ஆட்சி எங்களுக்கு ரொம்பவும் கொடுமையான ஆட்சியாக தெரிகிறது, கொடுங்காலான ஆட்சியாக தெரிகிறது. தங்கள் எப்போ ஆட்சி கட்டில் ஏறுவீர்கள் என்பதை தான் நாங்கள் கனவு கண்டு வர வேண்டும் என்ற ஒரு உணர்வுபூர்வமாக நான் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக இந்த திமுக தொண்டர்கள்லேருந்து எல்லாருமே கிராமத்தில் இருக்கிற மரங்கள் எல்லாத்தையும் 4 ஆண்டு காலம் காலி பண்ணிட்டாங்க. 4.5 ஆண்டு காலத்தில் மரங்களை வெட்டியதன் விளைவாக
இந்த வனவிலங்குகள் பறவைகள் உணவின்றி எங்கள் விவசாய நிலம் தேடி வந்து எங்கள் விவசாயத்தை பொருளாதாரத்தை சீரழிக்கிறது. எனவே தாங்கள் வந்து ஏரி குளம் புறம்போக்கு ஒரு தோப்பு புறம்போக்கு எல்லா இடங்களிலும் பசுமையான பழவகை நீண்டகால மரங்களை அமைத்து நமக்கு வந்து இந்த மண்ணில் வெறும் மனிதர்கள் மட்டும் நமக்கு இல்லை, எல்லா பறவைகளும் எல்லா விலங்குகளும் எல்லா உயிரினங்களும் அவசியம் தேவை. அதனால் நீங்கள் வந்து முதல் அந்த பழவகை நீண்டகால மரங்களை பல இடங்களில் நடணும். இப்போ ஒரு மாதத்துக்கு கூட சுற்றுச்சூழல் தினம் சொல்லி அமைச்சாங்க. நானும் 4 வருஷமாக பார்த்துட்டு தான் இருக்கேன். சுற்றுச்சூழல் மரம் வைக்கிற இடம் ஒரே இடமா இருக்கும். இந்த மரவகை கண் இந்த என்னது தேக்கு இந்த இதை சின்ன சின்ன மரத்தை வச்சு புங்க மரம் இதெல்லாம் ரோடு நெடுக்க வைப்பாங்க. சும்மா முள்ளு ஊணுவாங்க, அவ்வளோதாங்க. அடுத்த வருஷம் அதே இடத்துல தான் வைப்பாங்க. இது 4 ஆண்டு காலமாக நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி மரம் தான் வச்சிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் கண்டிக்கத்தக்கது. ஆனால் நீங்கள் வந்தீங்கன்னா சிறப்பாக செயல்பட்டு எங்களை வந்து வாழ வைக்கணுங்கிறது தான் நாங்கள் 2026 எங்களுடைய விவசாய சங்கம் முழு ஒத்துழைப்பு உங்களுக்கு கொடுத்து நாங்கள் உங்களை வரவேற்க நாங்கள் காத்துட்ருக்கிறோம், கனவு கண்டுட்டு காத்துட்ருக்கோம் என்பதை கூறிக்கொள்கிறோம். அடுத்தபடியாக இந்த 4.5 ஆண்டு காலத்தில் நாங்கள் படாத பாடுபட்டு விட்டோம், பொருளாதாரத்தில் சீரழிந்து விட்டோம். அதனால் அண்ணன் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அனைத்து விவசாய கடன்களும் ரத்து செய்ய வேண்டும். பொருளாதாரம் கஷ்டம்தான். அவங்க 4 ஆண்டு காலத்தில் 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்க, உண்மைதான். நாங்கள் அதுக்கு மேலே கடன் வாங்கி கஷ்டத்தில் இருக்கோம். எங்களை பாதுகாக்கணும்னு சொன்னாக்க கடனோட கடன் நீங்கள் வாங்கி எப்படியாவது மத்திய அரசு மூலம் சுமூகமாக நடத்தி எங்களுடைய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு நன்றி பெறுகிறேன். மீண்டும் இயற்கை விவசாயம் சார்பாக எங்களது தங்கை வந்து நாட்டு கருப்பு கோணி அவளும் தங்களுக்கு நாங்கள் இயற்கையாக பறிச்ச தேனும் கொண்டு வந்திருக்காங்க. அதை தாங்கள் வாங்கிக்கணுங்கிறத தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.